ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஸோ தலைப்பிலே பார்த்துப்பீங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கை விட இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஏன் முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஏற்றாப்பில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். அந்த அலாட்டான சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின். அதாவது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சீட் வந்து ஓகே, நான் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்வர்டு. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கிடைச்சிருக்க சீட் வந்து ஓகே, நான் அதில் சேர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா சாய்ஸ், அதில் கிடைச்சா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட்னா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சீட் வேண்டாம், நான் மேலே கொடுத்துருக்க சாய்ஸில் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது எனக்கு கிடைச்சிருக்க சீட் வேணாம், நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க சாய்ஸ் லிஸ்ட்டும் வேஸ்ட்டு, ஸோ நான் அடுத்த ரவுண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவைட். நான் வந்து எனக்கு கிடைச்சிருக்க சீட் வேணாம், நான் இந்த கவுன்சிலே கலந்துக்கல அப்படின்னு சொல்லி வெளியே போகிறது. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் அண்ட் மூவ் நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது ஒருத்தருக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா, ஸோ இனிமேல் நான் கொடுத்துருக்க சாய்ஸில் ஏதாவது சீட் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா?